இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லாண்ட் சீசன் 2 தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல எம்மா ஏதோ போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. அங்க வந்து அந்த முஜிகா கிட்ட என்னோட ஃபேமிலியோட போட்டோ எல்லாம் பாக்குறியான்னு சொல்லி அந்த பசங்க எல்லாரையும் முஜிகா கிட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பாளாம். அதே நேரத்துல நம்ம ரே பார்த்தா அந்த சோஞ்சுவை செஸ்ல தோக்கடிக்க தோடா கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு பெரிய ஒரு ஜெனரலா ஒருவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் மேபி நார்மலா இருந்திருந்தா அவன் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆளா இருந்திருப்பான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் சோகமாக நார்மலா அது யாருன்னு அவன் கேட்க போது அதுக்கு ரே பதில் சொல்லல. இருந்தாலும் அவன் சோகமா இருக்கிறத அந்த சோஞ்சு கவனிக்கிறானா. ஈவன் நம்ம நார்மனோட போட்டோவை அந்த முஜிகா கிட்டையுமே நம்ம எம்மா காமிச்சிட்டு எங்க எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக அந்த நார்மன் பயங்கரமா முயற்சி பண்ண தெரியுமா. ஆனா ஹே முஜிகா, ஆக்சுவலி நீங்க எல்லாம் டீமன் தானே. ஆனா உன்னை பார்த்து எனக்கு டீமனோட வைபே வரல. நீயும் பாக்குறதுக்கு ஹியூமன் மாதிரி தான் இருக்கிற. ஏன்னா எங்களை மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரியே நீங்களும் டீமன்ஸ் எல்லாரும் வித்தியாசமான ஷேப்ல சைஸ்ல எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்ல மேபி இருக்கலாம். ஏன்னா 1000 வருஷம் ஆச்சுல, இவ்வளவு மாற்றங்கள் இருக்கதான் செய்யும். அது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன். இருந்தாலும் முத தடவை பார்த்ததோ இல்ல பேசினதோ வந்து உங்ககிட்ட தான். ஹியூமன்ஸ் நீங்க எங்களை மாதிரியான டீமன்ஸோட உணவோ இல்லனா எதிரியோ கிடையாது. எப்படி மத்த உயிரினங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான். இன்னும் சொல்ல போனா உங்க கூட பேசி பழகி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனது எனக்கு இன்னுமே ஹாப்பியா இருக்குதுன்னு சொல்லுவா. அதுக்கு எம்மாவும் கண்டிப்பா இந்த 6 நாள் உங்க கூட டிராவல் பண்ணது எங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரே பார்த்தா திருப்பி அந்த ஹாலோகிராம்ல சம்திங் எதையோ பாக்குறானா. அடுத்த நாள் குகையை விட்டு வெளியே வந்துடுறாங்களா. அப்புறம் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள நடந்து போக இறுதியா காடை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வந்துடுறாங்க. ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு ஒண்ணு இருக்கு. சோ இப்போ இவங்க இதுலதான் நடந்து போய் ஆகணும். அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் முஜிகாவை விட்டுட்டு வரக்கு மனசே இல்லாம இருக்க. நம்ம ரே தான் போயிட்டு கமான் கைஸ், நம்ம எப்படி டிராவல் பண்ணோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் டிராவல் பண்றதுக்கு இடங்கள்லாம் இருக்கும். கூடவே அந்த சோஞ்சுங்கிறவனும் இது பாக்குறதுக்கு தான் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த இடத்துல எந்த ஒரு டிமென்ஸும் இருக்காது. தொடர்ந்து போயிட்டே இருங்க. ஒரு நாளுக்குள்ள மேபி நீங்க அந்த வில்லியம்ங்கிற நபரை தேடி இருக்கிறீங்களா, அவனை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே ஏதாவது டீமன்ஸ் உங்களை அட்டாக் பண்றதுக்கு வந்துச்சுனாலும் அந்த டீமன்ஸ் இருந்து ஓடி போயிருங்க. அப்படி ஓட முடியலன்னா குறி மிஸ் பண்ணாம அந்த டீமன்ஸோட கண்ணுலயே அட்டாக் பண்ணுங்க, சரியா? அப்புறம் பாப்போம் என்னன்னு எல்லாரும் கிளம்பும் போது அப்ப அந்த முஜிகா நம்ம எம்மாவை கூப்பிட்டு அவளோட கையில ஒரு ஆம்லெட் ஒண்ணு கொடுக்குற. சோ இது கண்டிப்பா ஆபத்து வரும்போது உங்களை காப்பாத்துன்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்க இதோட முஜிகா அவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டியோன்னு கேட்கும் போது நீ எந்த அளவுக்கு அட்டாச் ஆனியோ அதே மாதிரிதான். கூடவே இந்த பசங்களை நாம பிடிச்சு கொடுத்திருந்தோம்னா அடுத்த 6 மாசத்துக்கு நம்மளால கண்டிப்பா ரொம்ப ஜாலியா வாழ்ந்திருக்க முடியும்னு சொல்ல. அதுக்கு சோஞ்சுவும் அது என்னமோ உண்மைதான், பட் இருந்தாலும் எனக்கு அவங்கள பிடிச்சு கொடுக்க எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஆனா அந்த குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அதை விட ரொம்ப முக்கியமா அவங்க எல்லாரும் பயங்கர ஸ்மார்ட்டான ஆளுங்க. இப்போதைக்கு எனக்கு அவங்கள சாப்பிடறதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஆனா ஒன்ஸ் அவங்க இங்க இருந்து வெளியில போய் அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்குனாங்க அப்படின்னு வைங்க, அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் இவங்களோட ஜீன் மூலமா பிறக்க போற அந்த குழந்தைங்க ஏகப்பட்ட புத்திசாலியான குழந்தைங்க. அது ஒரு புத்திசாலியான ஒரு சொசைட்டியா மாறும். அதுக்கப்புறம் அந்த ஹியூமன்ஸை மொத்த பேரையே வேட்டையாடலாம் அப்படின்னு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருந்திருக்கான் இந்த சோஞ்சும். சோ கண்டிப்பா ஹியூமன்ஸை சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி. ஆனா அது மட்டும் இல்லாம இவன் ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொன்னான்ல, அது என்னமோ உண்மைதான். ஆனா அதுல மனுஷங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எதுவும் போடல. அதுக்கு பதிலா கடவுளால உருவாக்கப்பட்ட உயிரினங்களை உணவுக்காக வேட்டையாடி சாப்பிடறதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு கடவுளோட வார்த்தைகள்லயே இருக்குதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி நீங்க இரு, எனக்கு ஒரு சின்ன ஒரு மிச்ச வச்ச வேலை ஒண்ணு இருக்கு, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சோஞ்சும் காட்டுக்குள்ள போனவன் நம்ம ஹீரோஸ் எல்லாரையும் தேடிக்கிட்டே பின்னாடி சில செக்யூரிட்டி டீமன்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இந்த சோஞ்சு உள்ள பூந்து காலி பண்ணி விட்டாடுறான். இவங்களை தேடி கண்டுபிடிக்க கூடாதுங்கிறங்காட்டி. அதுவே இங்க நம்ம ஹீரோஸ் எல்லாரும் நைட் ஆகும் போதும் எப்படியோ கரெக்டா அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. ஆனா அங்க வந்து ஒண்ணுமே இல்ல, வெறும் நிலப்பரப்பு மட்டும்தான் இருக்கு. எப்படா ஒண்ணும் இல்லாத இடத்துக்கு லொகேஷனை கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டானா அந்த ஆள் அப்படின்னு பசங்க எல்லாரும் பயங்கர கான்ல இருக்க. அவங்க எல்லாரும் கத்தி முடிக்கிற வரைக்கும் நம்ம ரே வெயிட் பண்ணிட்டு ஓகே எல்லாரும் புலம்பி முடிச்சிட்டீங்களா சரின்னு திருப்பி அந்த ஹாலோகிராம் அவன் யூஸ் பண்ணி பார்க்க மறுபடியும் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கேக்குது. அதுவும் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் லொகேஷன் ஒண்ணு அது பின் பாயிண்ட் பண்ணி காட்டுதா. அது பக்கத்துல தான் இருக்குது. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு பாத்வே ஓபன் ஆகுற மாதிரியும் அங்க ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் உள்ள இறங்குறாங்க. ஒருவேளை அந்த வில்லியம்ங்கிறவரு இங்கதான் இருப்பாரோன்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து உள்ள போயிட்டு இருப்பாங்களா. அப்படி உள்ள போனவங்க ஒரு பர்டிகுலர் ரூம் ஒண்ணு இருக்கும். அங்க போயிட்டு இருக்கிற ஸ்விட்ச் ஆன் பண்ணா அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டில வரும். அது மட்டும் இல்லாம வெளியில கேமரா எல்லாமே செட் பண்ணி இருக்கும் போல. அங்க இருக்கிற மானிட்டர்ஸ்ல வெளியே என்ன இருக்குன்னு தெரியுது. கண்டிப்பா இந்த இடத்துல யாரோ
ஒருத்தங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்கணும். ஒருவேளை நம்மள மாதிரியே வேற யாராவது எஸ்கேப் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது ரே அங்க ரேடியோ இருக்கிறத கவனிக்க அந்த இடத்துல ஒரு லெட்டருமே இருக்கும். கில்டா எடுத்து படிக்கும் போதுதான் அந்த லெட்டர்ல இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன், நீங்க தப்பிச்சு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த நீங்க உங்களோட இடம் மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க, ஆனா உங்களை வெல்கம் பண்றதுக்கு இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போட்டிருந்திருக்கும். சோ டெஃபினட்டா இந்த இடம் அந்த வில்லியம்ங்கிற நபரோட தான் அப்படின்னு சொல்லி இருக்கலாரு ஹாப்பி ஆகுறாங்க. கூடவே நம்மள மாதிரியான ஆளுங்க இப்படி எஸ்கேப் ஆகி வந்தாங்கன்னா ஸ்டே பண்றதுக்காக ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்காரு பாருன்னு சொல்லி அங்க என்னென்ன இருக்குன்னு போய் பாக்குறாங்க. ஒரு கிச்சன் இருக்கும், கூடவே பாத்ரூம் இருக்கும், பிளஸ் ஒரு கார்டனுமே இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் விளைச்சிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஒரு லைப்ரரியுமே அங்க இருக்குமா. பசங்க எல்லாரும் அதை பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க. ஒரு டைனிங் ரூம்ல பியானோ ஒன்று இருக்கும். ஒரு குட்டி பையன் போயிட்டு ஹே நான் அதை வாசிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஜாலியா அதை வாசிச்சுட்டு இருப்பான். இருக்கிற எல்லாரும் அந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கும் போது அதுல ஒரு பையன் விளையாட்டுக்கு அங்க இருக்கிற ஒரு கீயை போய் அழுத்துவானா. சடனா அந்த கீபோர்டு அப்படியே மூவ் ஆயிட்டு அங்க ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஒன்று இருக்கும் போல. அதுக்கான கேட் ஓப்பன் ஆக இருக்கிற எல்லாரும் உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்கு போறாங்க. அது ஏதோ அண்டர் கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருந்திருக்கும் போல. அது ரொம்ப தூரம் போகும். இருந்தாலும் அவங்க பெருசா போய் செக் பண்ணாம அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் நல்லா ஒரு குளியல போட்டுட்டு டைனிங் ரூம்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. இங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இடம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து பயங்கரமா எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பானா. சோ எப்படி பார்த்தாலும் இந்த இடம் இவங்களுக்கு சேஃபான இடம், இவங்களுக்கு புதுசான ஒரு வீடு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எதை பத்தியும் யோசிக்காம இவங்களால நிம்மதியாவும் தூங்கவும் முடியும். ஆனா ஃபன்னெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ரே அந்த இடத்துல ஒரு ரேடியோ கண்டுபிடிச்சிருப்பான்ல. இப்ப அதை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற மத்த பிளான்ட்ல இருக்கிற அம்மாக்கள் அண்ட் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரேடியோவை யூஸ் பண்ணிட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்கு டெய்லி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சோ அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டாகணும்னு கரெக்டா ஒரு 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. 8 மணி ஆன உடனே வெளியே வந்துட்டு கொஞ்சம் அந்த சேனலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க ரே கண்டுபிடிச்சிடறான். இந்த மாதிரி பிளான்ட் 1ல இருந்து ஒரு அம்மா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, பிளான்ட் வந்து நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட அந்த கான்வர்சேஷனை முடிச்சிடுறாங்க. என்னடா அது பெருசா எந்த ஒரு டீடைலும் கிடைக்கலையான்னு டான் புலம்பும் போது அதுக்கு ரே இதுவே போதுமானதுதான், அட்லீஸ்ட் எந்த ஃப்ரீக்வன்சில அவங்க பேசுறாங்க அப்படின்னே தெரிஞ்சிருச்சுல, தினமும் கவனிப்போம், கண்டிப்பா ஏதோ ஒரு டீடைல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மத்த பிளான்ட்ல இருக்கிறவங்க இப்ப நம்ம விட்டுட்டு வந்த பசங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் இப்போதைக்கு நல்லா இருப்பாங்க, பட் அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. சோ கூடிய சீக்கிரம் அவங்களே போய் காப்பாத்தணும்னு மனசுல இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் பாத்திரம் கிளவிக்கிட்டு இருக்க ரேவும் எம்மாவும் புக் படிச்சிட்டு இருப்பாங்களா. அப்ப டான் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இங்க ஒரு விஷயத்த நான் வித்தியாசமா கவனிச்சேன்னு சொல்றான். ஏன்னா அங்க ஒரு சீக்ரெட்டான டோர் இருக்கு, ஆனா அதுக்கு லாக்குக்கு பதிலா ஏதோ ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு. பக்கத்திலே ஒரு விதமான மாஸ்க் கூட ஒன்று இருக்குது, அதுல இந்த மாதிரி பென்னு போட்டிருக்கும். சோ உடனே இவங்க வச்சிருந்த அந்த ஒரு பென் இருக்குதுல அதை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணும்போது டோர் லாக் ஆயிருது. உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெலிபோன் ஒன்று இருக்கு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு ஒரு குட்டி பொண்ணு பார்த்தா அங்க எதையோ வந்து ஷாக்கா பாத்துக்கிட்டு இருப்பால. என்ன பாப்பா அவ்வளவு ஷாக்கா பாக்குறேன்னு அங்க ஆனான்னு ஒரு பொண்ணு இருப்பா. நம்ம ரேவோட டெட் பாடியை செட்டப் பண்றதுக்காக அவளோட முடியை வெட்டி கொடுத்துருப்பால, அந்த ஆனாங்கிற பொண்ணு தான். என்ன பாப்பா என்னத்தை பாத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவளும் அந்த குட்டி பாப்பா கூட்டிட்டு உள்ள போகும்போது அங்க எண்டுல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி யாரோ கிறுக்கி இருந்திருக்க. இங்க எம்மாவும் அங்க டெலிபோன் பார்த்து இருந்திருப்பால. திடீர்னு அந்த போன் ரிங் ஆக இவ்வளவு அட்டன் பண்ணா நான் வில்லியம் பேசுறேன்னு ஒரு குரல் கேட்கும். பிளஸ் அங்கேயே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.